வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குசினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இலங்கையின் சுவையான பொரிச்ச வெண்டைக்காய் குழம்பு. இந்த பொரிச்ச வெண்டைக்காய் குழம்பு பாத்தீங்கன்னா சைவ ஹோட்டல்களில சைவ விருந்தோம்பல் நடக்கிற எல்லா விழாக்களிலும் முக்கியமான குழம்புகள்ல இந்த வெண்டைக்காய் குழம்பு உண்டு. இந்த வெண்டைக்காய் குழம்பு சுவையாகவும் பாரம்பரிய முறையின்படி எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். முதல்ல இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காய் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவி துணி வச்சோ அல்லது பேப்பர் வச்சோ நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த வெட்டிய வெண்டைக்காய் ஒரு சைட்டில் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்குரிய எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பொரிக்க வசதி உள்ள ஒரு பேனில் மூழ்கி பொரிகிற அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த சூரியகாந்தி எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் வெட்டி இருக்கிற வெண்டைக்காய் முழுவதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் பொரியும் போதே இதில் ஒரு 10 to 12 மீடியம் சைஸ் பூண்டை இந்த வெண்டைக்காய் கூடவே போட்டு பொரிய விடுங்க. இந்த உள்ளியை நம்ம பொரிச்சு குழம்புல சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயோட பூண்டு பொரிய போட்டு 3 நிமிஷம் கழிச்சு வெண்டைக்காய் இப்போ எடுக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் ரொம்பவும் பொரியக்கூடாது, அதே வழியில் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 80% பொரிஞ்சதாக இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கறியில் போடும்போது அந்த மசாலா எல்லாம் அந்த வெண்டைக்காயில் ஊறும். இப்போ இது முழுவதையும் நம்ம எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து குழம்புக்கு தாளிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இந்த பொரிச்ச எண்ணெயிலேருந்தே சேர்த்துக்கிறேன், வாசமாக இருக்குன்றதுக்காக. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே உருவின 3 அளவுக்கு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சிறிதாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தாளினை 80% வதங்கட்டும். இந்த மாதிரி தாளினை 80% வதங்கினதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இலங்கை கறி பவுடர், இதில் நம்ம பொரிச்ச பூண்டையும் கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 25 கிராம் புளி, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை 1 கப்பு தண்ணியில் கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப்பு தேங்காய் பால், இது ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காயை புளிஞ்செடுத்த பால், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பேருந்து பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதும் இப்போ இதில் பொரிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காய், 10 to 12 சின்ன வெங்காயம் முழுசாவும் போட்டுக்கலாம் அல்லது நறுக்கியும் சேர்த்துக்கலாம். முழுசாக போட்டால் நல்லா இருக்கும், அதனால நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சின்ன தக்காளியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 4 to 5 நிமிஷம் மீடியம் நெருப்பில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து கறி எண்ணெய் விட்டு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைமில் அவதானமாக கலந்து விட்டுக்கணும், வெண்டைக்காய் அல்லது பிரிஞ்சு போயிடும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு சொன்னால் சுவை மட்டுமல்ல, உப்பு காரம் புளிப்பை இது சமப்படுத்தி காட்டும். கூடவே ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குறைச்சி நெருப்பை வச்சுட்டு வற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் வற்றினதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு இப்போ கறியை நம்ம பரிமாறிக்கலாம். சுட சுட சாதத்துக்கு சூப்பராக வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிருச்சு.
இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அடுத்த முறை உங்களுக்கு செய்ய தூண்டும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். என்ன நண்பர்களே, இலங்கையில் சுவையான பொரிச்ச வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறது இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோல கொடுத்த ஒவ்வொரு அளவுகளையும் நீங்கள் பின்பற்றி இந்த கறியை நீங்க செய்யும் பொழுது உங்களால ஒரு நேர்த்தியான வெண்டைக்காய் கறி உங்களால வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குயிசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.